5 ஆண்டு காலம் சரியான நீர் மேலாண்மை செய்ததால் தான் குடிநீர் சிக்கல் இல்லாம இருக்கு. அதை பார்க்க நீங்க. ஆனாலும் குடிநீர் சிக்கல் சில இடங்கள்ல இருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகளும் இருக்கு. தம்பி ராஜேஷ் அதை அட்ரஸ் பண்ணாருன்னா இன்னைக்கு சரி செய்யற அரசாங்கம் தான். சரி, ரைட். நீங்க சொல்லுங்க. அந்த 38 கோடிக்கு கொஞ்சம் பதில் சொல்றேன். ஏன்னா மந்திரியே பதில் சொல்லல. 38 கோடிக்கு மாண்புமிகு உள்ளாட்சித்துறை அமைச்சர் எந்திரிக்கிறார். பொதுப்பணித்துறை அமைச்சர் எந்திரிக்கிறார். 3வதாக வருவாய்த்துறை. நான் கேட்டேன், வருவாய்த்துறை அமைச்சர் ஏன் எந்திரிக்கிறாரு அப்படின்னு கேட்டா இவங்க சொன்ன ஜேஇ இன்னும் எடுக்கல, ப்ரொமோஷன்ல வர்றது இருக்கனால அந்த ஆட்கள் குறைவு, அதனால அவர் பதில் சொல்றாரு. இல்ல மன்னிக்கணும், அந்த தகவலை போயிட்டு இருக்கு. திட்டம் வரல, போட்டி போட்டு கொண்டு வந்திருக்கலாம். மக்கள் வைக்கிற குற்றச்சாட்டு தவறான தகவல். அது மக்கள் குற்றச்சாட்டு. அதாவது சத்தியமாக பதிவேற்ற இருக்கு. வேகமா சொல்லுங்க. சட்டமன்ற உறுப்பினர்கள் நிதி ஒதுக்கீடு தவறான நாங்க சொல்லல. சக்தி ரோடு நீங்க சொல்கிற மைசூர் சாலை தான். மைசூர் சாலை இன்னைக்கு அகலப்படுத்தப்பட்டதற்கு இந்த வண்டி எடுத்துட்டு போனா எப்பயே தெரியும். அகலப்படுத்த வேலை நடக்குதா இல்லைன்னு பாக்க நீங்க உடனே கூடாது. அதாவது ஒரு திட்டம் அவர் சொல்வது 38 கோடிக்கு வருவாய்த்துறை அமைச்சர் பதில் சொன்னாரு. வருவாய்த்துறை அமைச்சர் எந்திரிச்சு ஏன் சொன்னாருன்னா, லேண்ட் ரெவன்யூ பார்க்கக்கூடியது வருவாய் அமைச்சர். வருவாய் அமைச்சர் நிலம் ஆர்ஜிதப்படுத்துவதில்ல, அங்க குடியிருப்புகள் சிக்கல் இருக்கு. இல்ல அந்த நிலத்தை அந்த வேகமா கையகப்பட்டலாம் ரொம்ப தாமதம் இருக்குன்னு சொல்லி குற்றச்சாட்டுகள் இருக்கு. அது திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க, பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னைக்கு திட்டம் அவங்க ஆட்சி காலத்துல முடிச்சு கொடுத்துருக்கலாம். இன்னைக்கு திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கா இல்லையா? திட்டம் ஆரம்பிக்கப்பட்டது அவ்வளவுதான் இருக்கு. ஆரம்பிச்சாதான் போக முடியும். சக்தி ரோடுங்கிறது ஒரு நாள் சிக்கல் இல்ல, பல ஆண்டு காலமாகவே சக்தி ரோடு 2 அரசுகளுக்கும் சவாலா இருந்தது. ஏன்னா நெருங்கிய சாலைகளை தொடங்கி வச்சுட்டு அப்படியே விட்டுட்டோம்னா அதெல்லாம் இல்ல. இன்னைக்கு சாலைகள் விரிவுபடுத்தப்பட்டு சாலை தொடங்கியாச்சு. தொடங்கி அவர் இல்ல அவரும் பேசணும். அவர் பேசணும். நீங்க என்ன சார் 38 கோடி பெட்ரோல் பாலத்திலிருந்து சூர்யா வரைக்கும் நிலம் கொடுப்பதற்கு நில உரிமையாளர் ஒத்துக்கிட்டாங்க. நான் பலமுறை அவங்களோட பேசியிருக்கேன், கலெக்டர்கிட்ட கொடுத்திருக்கேன். ஆனா அந்த இடத்துல இவர் தம்பி சொல்ற ஒரு வேலை நடக்கும். சரி, ஓகே, நன்றி. அவர்கிட்ட அவர் பேச